யூபிஐல எப்படி நம்ம அக்கௌண்ட்டை ஒரு பிரான்ச்ல இருந்து ஒரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். கூகுளில் போயிட்டு ஐஓபின்னு சொல்லி போடுங்க. ஃபஸ்ட்டு ஐஓபின்னு இருக்கும், அந்த பேஜை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி ஐஓபியோட ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் அலையஸ் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஃபுல் அக்கௌண்ட் நம்பர் பாஸ்புக்கில் இருக்கும், அதை பார்த்து அடிங்க. அடித்ததுக்கப்புறம் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆக்ஷன் இருக்கும். அதில் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் பிரான்ச்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க கேப்சர் கூட அந்த என்டர் கேப்சரில் டைப் பண்ணணுங்க. அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு SJHC3Mன்னு இருக்கு டைப் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிறத டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகுங்க. அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வருங்க உங்கள் செல்லுக்கு. அந்த ஓடிபி செல்லுக்கு வந்த ஓடிபியை நீங்கள் இதில் வந்து என்டர் பண்ணணுங்க. என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் மேலே உங்களோட பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு எந்த பிரான்ச் வேணுமோ அந்த பிரான்ச் நேம் டைப் பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அது லோட் ஆகும். கீழே அந்த பிரான்ச்சோட பேர், அந்த ஏரியாவில் என்ன பிரான்ச் இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். வேறு வேறு ஊர் சர்ச் பண்ணிக்கலாம். திருப்பூரில் வேணுமா, வேறு என்ன ஊரில் எந்தெந்த ஊர் வேணுமோ அது மாதிரி. இப்போ குறிஞ்சிவாடி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு செலக்ட் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே ஓகே கொடுத்து அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டு சப்மிட் பண்ணணுங்க. சப்மிட் பண்ணிட்டு அவ்வளோதான். அடுத்த பேஜில் நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். இந்த டவுன்லோட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அக்னாலஜ்மெண்ட் ப்ளூ கலரில் இருக்கு இல்லைங்களா, கீழே அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கான பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடுங்க. அதை நம்ம பிரிண்ட் எடுத்து பிரான்ச்சில் கொண்டு போய் ஆதார், பேன், ஃபோட்டோலாம் கொண்டு போய் கேஒய்சி ஃபில் பண்ணி கொடுத்து அக்கௌண்ட் புக்கு வாங்கிக்கலாம். எந்த